ஹாய். இதுதான் எங்கள் அம்மா வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன தோட்டம். இதை மெயின்டைன் பண்ணுறது எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பாவை பொறுத்தவரை தோட்டத்தில் ஏதாவது காய் இருந்துக்கிட்டே இருக்கணும். போன டைம் வெண்டைக்காய் விதை போட்டு நிறைய செடிகளை உற்பத்தி பண்ணியிருந்தார். காய்களும் நிறையவே காய்ச்சிருந்தது. இந்த டைம் புடலங்காய் விதை போட்டு அதோட கொடியை ஸ்டார் ஃப்ரூட் மரத்துலையும் சப்போட்டா மரத்துலையும் ஏற்றி விட்டுருந்தாரு. கரெக்டாக நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்த நேரம் பறிக்கிற ஸ்டேஜில் 4-5 காய் இருந்தது. அதுக்கு பக்கத்தில் 2 பச்சை மிளகாய் செடி இருந்தது. ஒரு மிளகாய் கொஞ்சம் நீளமாக இருந்தது, இன்னொன்று கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தது. ஒரு நாள் முன்னாடி தான் 2 கை நிறைய பச்சை மிளகாய் பறிச்சிருக்காங்க. காய்களோட இந்த செடி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நல்ல பச்சை பசேல்னு சூப்பராக இருந்தது. அப்புறம் ஸ்டார் ஃப்ரூட் நிறையவே காய்ச்சிருந்தது. போன டைம் கொஞ்சம் பெருசு பெருசாக காய்ச்சிருந்தது. இந்த டைம் கொஞ்சம் சின்ன சைஸில் தான் காய் இருந்தது. ஆனால் நிறைய காய் இருந்தது. என்னோடய மாடி தோட்டத்தில் ஸ்டார் ஃப்ரூட் நிறையவே காய்க்கும். எப்போவுமே காய்களோடு இருக்கிறத பார்த்துட்டு அவரோட தோட்டத்துலேயும் இந்த மரம் இருக்கணும்னு கேபிஎஸ் நர்சரியில் ஆர்டர் பண்ணி வாங்கினார். இன்னொன்று எங்கள் அம்மா வீட்டு சைடு அந்த பக்கத்தில் யார் வீட்லேயுமே இந்த ஸ்டார் ஃப்ரூட் மரம் இல்லை. எங்கள் வீட்டில் தான் இருக்குது. இது ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட். உப்பு மிளகாப்பொடி வச்சு சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே சாப்பிடலாம், நல்லா இனிப்பாகவே இருக்கும். என்ன தான் இனிப்பாக இருந்தாலும் பழத்தை அப்படியே கொடுத்தா எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் சாப்பிடாதுங்க. இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி கொடுத்தா உடனே காலி ஆயிரும். இந்த ஸ்டார் ஷேப் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல.